பாகம் 531. தீக்ஷி தனக்கு முத்தம் கொடுத்த மகிழ்ச்சியில் சஞ்சய் திக்குமுக்காடி கொண்டிருக்க அந்த சந்தோஷத்தை கெடுக்கும் விதமாக அவன் தந்தை சந்திரமோகனிடமிருந்து போன் வந்தது. வேண்டா வெறுப்பாக சஞ்சய் போனை எடுத்து காதில் வைக்கவும், டேய் நீ எங்க இருக்க, உடனே இங்க வா என்றார். முகம் சுளித்த சஞ்சய் 5 நிமிடங்கள் கழித்து அவன் அப்பா எங்கு இருக்கிறார் என்று தேடி கண்டுபிடித்து வெளியே வராண்டாவிற்கு தன் தந்தையை பார்க்க சென்றான். ஒரு முறை சுற்றி முற்றி பார்த்த சந்திரமோகன் அவன் கையை பிடித்து யாரும் இல்லாத இடமாக அழைத்து சென்று மிகவும் மெல்லிய குரலில், டேய் உன்னோட அந்த காதலிய நீ இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சேது சொன்னா ஒழுங்கா சொல்றேன், உடனே நீ அவளை இங்க இருந்து போக சொல்லு என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, டேய் நீ அந்த பிசாச கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்க, மறந்துடாத. அதுவும் இன்னைக்கு நைட்டே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எல்லாருக்கும் சொல்லிருவாங்க, அப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது என்றான் சேது. தன் அப்பாவிடம் எதுவும் பேச முடியாத சஞ்சய் சேதுவை பார்த்து, என்ன நீ கதை சொல்லிட்டு இருக்கியா என்று கேட்கவும், நான் ஏன் கதை சொல்லணும், நீ எந்த தப்பும் பண்ணாம இருக்கணும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட்டே நீ இந்த தீபக்கோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊர் முழுக்க தெரிஞ்சு போயிரும் என்றான். சஞ்சய் கண்களை சுருக்கி அவனை பார்த்து கொண்டிருக்க அவனை கண்டு கொள்ளாத சேது தன் தந்தையிடம் பேச ஆரம்பித்திருந்தான். அப்பா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன். இன்னைக்கு நைட்டே சஞ்சய்க்கும் அந்த பிசாசுக்கும் கல்யாணம்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி பேசி முடிச்சிருங்க. ஒருவேளை சஞ்சய் கடைசியில முடிவை மாத்திட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா அப்புறம் அந்த தீபக் குடும்பம் கோபத்துல நம்ம குடும்பத்தை ஏதாவது பண்ணிருவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், தீபக் குடும்பமும் நம்ம குடும்பமும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா நம்ம பிசினஸ இன்னும் விரிவுபடுத்த முடியும். நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்கப்பா, இவனோட கல்யாணத்தை இன்னைக்கே பேசி முடிச்சிருங்க என்றான். மௌனமாக அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த சந்திரமோகன் லேசாக தலையசைத்து, நீ சொல்றதும் சரியாத்தாண்டா இருக்கு. இங்க இத்தனை பேர் இருக்காங்க, சோ இன்னைக்கு நைட் எல்லாருக்கும் முன்ன இந்த கல்யாணத்தை உறுதிப்படுத்திட்டோம்னா மத்தத நம்ம பின்னால பேசிக்கலாம் என்றார். சேதுவும் இப்போது வேகமாக தலையசைத்தான். கடைசியாக தன் தலையை உயர்த்தி சஞ்சயை நிமிர்ந்து பார்த்த சந்திரமோகன், என் கூட வா என்றார். இதை கேட்ட சஞ்சய் தன் தலையை தொங்க போட்டு சோர்வாக நின்றான். சிறு வயதிலிருந்தே இப்படித்தான். அவனது அப்பாவையும் சேதுவையும் பொறுத்தவரை அவன் எப்போதும் மிகவும் கீழானவன்தான். அவர்கள் பார்வையில் அவன் ஏதோ ஒரு பொருளாக மட்டும்தான் தெரிவான். அவனுக்கான முடிவையும் கூட அவர்கள் இருவரும் சேர்ந்து பேசித்தான் பல நேரங்களில் எடுத்தார்கள். அதிலும் அந்த முடிவில் அவனுக்கு விருப்பம் இல்லையா என்று ஒரு மரியாதைக்கு கூட அவர்கள் கேட்டதில்லை. ஒருவேளை ஒருபோதும் அவனுடைய அப்பா அவனை மகனாக நினைத்ததில்லையோ என்று யோசித்துக் கொண்டே சஞ்சய் அவன் அப்பாவை தொடர்ந்து நடந்தான். அந்த பார்ட்டி ஆரம்பிப்பதற்கு முன்பே அவர்கள் இந்த திருமண ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டியிருந்தது. அப்போதுதான் அந்த பெண் கீழே வரும்போது அவளை சஞ்சய்க்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட அவனால் அனைவர் முன்னாலும் அவன் கொடுத்த வாக்கிலிருந்து மீற முடியாது. இதையெல்லாம் முழுமையாக திட்டம் போட்டது சேதுதான். அவன் சஞ்சயை தன் வலையில் விழ வைத்ததாக நினைத்து கர்வத்தோடு நின்று கொண்டிருந்தான். சஞ்சயும் அவனுடைய அப்பா சந்திரமோகனும் மற்ற கூட்டத்தினரை எல்லாம் கடந்து தீக்ஷியின் அப்பா செந்தில்நாதன் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். அங்கே செந்தில்நாதன் மற்ற விருந்தினர்களை பிஸியாக வரவேற்றுக் கொண்டிருந்தார். தனக்கு அருகே ஏதோ சத்தம் கேட்கவும் திரும்பி பார்த்தவரின் பார்வை அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கும் சஞ்சய் மீதும் அவனது அப்பா மீதும் பட்டது. அதிலும் அவர் சஞ்சயை பார்த்த பார்வையில் இருந்து அவர் மனதில் இருந்த அழுத்தத்தையும் கவலையையும் சஞ்சயால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவரது பார்வையில் இருந்து தப்பிக்க முயலாத சஞ்சய் நேராக அவரது கண்ணை பார்த்தான். சஞ்சயை பார்ப்பதற்கு ஒரு அடிமை போலவோ திமிர் பிடித்தவன் போலவோ இல்லாமல் அவனிடம் ஒரு நேர்மையும் கண்ணியமும் இருப்பதை செந்தில்நாதனால் பார்க்க முடிந்தது. இதை பார்த்தவரின் மனதில் இருந்த பாரமெல்லாம் குறைந்து ஒரு திருப்தியான வெளிப்பாடு தோன்றியது. எல்லாவற்றையும் விட அவருக்கு அவரது சொந்த மகளை பற்றி நன்கு தெரியும். அவள் சஞ்சயை பிடித்திருக்கிறது என்று சொன்னாள் என்றால் கண்டிப்பாக அது அவனுடைய உருவத்திற்காகவும் அழகிற்காகவும் மட்டும் இருக்காது. அவரது மகள் ஒருபோதும் வெளித்தோற்றத்தை கண்டு மயங்கக்கூடியவள் இல்லை என்பது அவருக்கு தெளிவாக தெரியும். அதனால் கண்டிப்பாக அவளுக்கு சஞ்சயின் கேரக்டர் தான் பிடித்திருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார். அத்தோடு செந்தில்நாதனின் அனுபவத்திற்கு
ஒருவரை பார்த்ததும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவரால் எடை போட முடியும். எத்தனையோ இளைஞர்கள் அவரது முதல் பார்வையிலேயே நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க சஞ்சய் அதை வெற்றிகரமாக கடந்ததே பெரிய விஷயம்தான். அவர் இதை பற்றியெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சந்திரமோகன் பேச ஆரம்பித்திருந்தார். மிஸ்டர் செந்தில்நாதன், என்னோட பையன் சின்ன வயசுல இருந்து எதுலயும் தனித்துவமா இல்லனாலும் அவன் ரொம்ப நல்லவன், அமைதியானவன். உங்களுக்கே நல்லா தெரியும். உங்க பொண்ணுக்கு இவன் சரியான ஜோடியா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றார். இந்த வார்த்தைகளை அவர் பேசும்போதே சுற்றியுள்ள அனைவரும் அவர்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை செந்தில்நாதன் கவனிக்கத்தான் செய்தார். ஆக இதிலிருந்து சந்திரமோகன் என்ன சொல்ல வருகிறார் என்பதும் அவருக்கு நன்றாகவே புரிந்தது. அவர் மெல்லிய சிரிப்போடு சஞ்சயின் அருகே நடந்து சென்று அவன் தோளில் கை போட்டவர், திறமையான பையன், எதிர்காலத்துல நம்ம எல்லார விட சிறந்தவனா வருவான் என்றார். அந்த மனிதர் எவ்வளவு சூசகமாக தன் மகளின் திருமணத்திற்காக தன் ஒப்புதலை சொல்லி இருக்கிறார். அங்கு இருப்பவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாதா என்ன? ஒரு நொடி அவர் பேசிய வார்த்தைகளை டீகோட் செய்து பார்த்தவர்கள் வரிசையாக சந்திரமோகனுக்கும் செந்தில்நாதனுக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். கண்டிப்பா கண்டிப்பா சஞ்சய் மோகனுக்கும் தீக்ஷிக்கும் நல்ல பொருத்தமா இருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள் சந்திரமோகன் சார். உங்க 2 குடும்பமும் சம்பந்தி ஆக போறது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க எல்லாருக்கும் எப்போ ட்ரீட் கொடுக்க போறீங்க? ஆமா சார், எப்போ கல்யாணம்? எப்போ எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போட போறீங்க? இதையெல்லாம் புன்னகையோடு கேட்டுக்கொண்டிருந்த சந்திரமோகன், தேங்க்யூ கைஸ். கல்யாணம் எப்போன்னு என் சம்பந்தி செந்தில்நாதன் தான் முடிவு பண்ணணும். நாங்களும் அந்த நல்ல நாளுக்காக காத்திருக்கோம் என்றார். இந்த பேச்சுவார்த்தைகளால் அந்த சூழலே மிகவும் கலகலப்பாக மாறியது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்ததில் அதிக சந்தோஷப்பட்டவன் என்றால் அது சேதுதான். ஒரு வழியாக சஞ்சய் தீக்ஷியின் திருமணம் உறுதி செய்யப்பட்டது. இனி சஞ்சய் மனது மாறினாலும் எந்த வகையிலும் அந்த அவலட்சணமானவளை தன் தலையில் கட்டி வைக்க மாட்டார்கள் என்று திருப்திப்பட்டு கொண்டான். ஆனா இந்த சஞ்சயோட காதலி அந்த பொண்ணு எங்க இருக்கா என்று தெரியாமல் சுற்றி முற்றி தேடிக்கொண்டிருந்தான். அவன் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, ஓகே, இப்போ நம்ம இந்த நாளோட ஷைனிங் ஸ்டார் மிஸ் தீக்ஷியை வெல்கம் பண்ணலாம் என்று மைக்கில் அறிவிப்பு கேட்டது. அதைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் 2ஆம் மாடியை போக்கஸ் செய்து போடப்பட்டது. அனைவரும் வெளிச்சம் வந்த திசையை நோக்கி பார்த்தார்கள். அங்கே மிக அழகாக நேர்த்தியான உடையில் வானத்து அப்சரஸ் மண்ணில் இறங்கி வந்தது போல் ஒரு பெண் தோன்றினாள். பின்பு மெதுவாக கீழே இறங்கி வந்தாள். அவளோடு சேர்ந்து அந்த ஸ்பாட்லைட்டும் ஒவ்வொரு படியாக மாற்றப்பட்டு கொண்டிருந்தது. சுற்றிலும் இருள் சூழ்ந்திருக்க அந்த பெரிய வீட்டின் ஒற்றை வெளிச்சமாக வந்து கொண்டிருந்தாள் தீக்ஷி. அனைவரும் மகிழ்ச்சியோடும் திகைப்போடும் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருக்க சேதுவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. இந்த பொண்ணு இவ சஞ்சயோட காதலி தானே என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். தீக்ஷி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் பண்போடும் அதே நேரம் ஒருவித கம்பீரத்தோடும் இருந்தது. ஒரு பார்வையிலேயே அந்த பெண்ணின் திறமையையும் ஆளுமையையும் அங்கிருக்கும் அனைவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்படி இருக்கும் போது யாருக்குத்தான் அந்த பெண்ணின் மீது இருந்து பார்வையை விலக்க தோன்றும்? இங்கே சேதுவிற்கு இன்னும் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. ஏன் சஞ்சயின் காதலி மேலே இருந்து வருகிறாள்? இவர்கள் சரியான நபர் மீதுதான் ஸ்பாட்லைட்டை போக்கஸ் செய்திருக்கிறார்களா? அவன் தலையே சுற்றுவது போல் இருந்தது. அதே நேரம் கீழே இறங்கி வந்த தீக்ஷி அறிவிப்பாளரிடமிருந்து மைக்கை வாங்கி ஒரு மெல்லிய புன்னகையோடு பேச ஆரம்பித்தாள். என்னோட பிறந்த நாளுக்காக என்ன வாழ்த்த வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சின்ன வயசுல இருந்து நான் வெளிநாட்டுல படிச்சதால எனக்கு பெருசா உங்க யார் கூடவும் நட்பு இல்லாம போயிருச்சு. பட் எதிர்காலத்துல நம்ம எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்றாள். சில வார்த்தைகள் தான் தீக்ஷி பேசினாள். ஆனால் அந்த எளிமையும் அடக்கமும் அங்கிருந்த அனைவரையும் கவர்ந்தெழுத்தது. ஒரே வார்த்தையில் அவள் அனைவரிடமும் நல்ல அபிப்பிராயத்தை பெற்றாள். அதைத் தொடர்ந்து சேதுவை சுற்றி பல குரல்கள் கேட்க ஆரம்பித்தன. வாவ், இந்த பொண்ணுதான் தீபக்கோட தங்கச்சியா? பா, செம்ம அழகா இருக்கா. இவ்வளவு அழகான பொண்ணு நம்ம சர்க்கிள்ல வேற எந்த குடும்பத்திலயும் நான் பார்த்ததே இல்ல. டேய், உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம சேது இந்த பொண்ணு அசிங்கமா பார்க்க பிசாசு மாதிரி இருக்குன்னு சொன்னானே என்று ஒரு குரல் கேட்கவும் அவன் நண்பர்கள் அனைவரும் இப்போது சேதுவை திரும்பி பார்த்தார்கள். டேய் சேது,
ஆனாலும் உனக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்கும் போல. இந்த பொண்ணு அசிங்கமான பிசாசுனா உன்னோட கண்ணோட்டத்துல வேற யாரு தாண்டா அழகி? எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாரையும் விடவும் சேதுவுக்கு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கும் போல. நம்ம கண்ணுக்கு பிசாசு மாதிரி தெரியற பொண்ணுதான் அவன் கண்ணுக்கு தேவதையா தெரிவா போல. சேதுவால் இதையெல்லாம் காதில் கேட்டு கொண்டிருக்க முடியவில்லை. அவன் நண்பர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனை அவர்கள் செருப்பால் அடித்தது போல் அவனுக்கு அவமானமாக இருந்தது. அவனோடு சேர்ந்து மற்றவர்களும் சஞ்சயை கேலி செய்ய போகிறார்கள் என்று அவன் காத்திருந்தான். ஆனால் அனைவருக்கும் முன்னால் அவனோ மிகப்பெரிய கேலி பொருளாக மாறி நிற்கின்றான். அவனுக்கு வெட்கமாகவும் அவமானமாகவும் இருந்தது. ஒரு பெருமூச்சு விட்டவன் அறிவிப்பாளரை பார்த்து கொண்டிருந்தான். இப்போ மிஸ் தீக்ஷி அவங்க பார்ட்னர் கூட ஃபர்ஸ்ட் டான்ஸ் பண்ணுவாங்க என்று அறிவிப்பு வரவும் கூட்டத்தில் இருந்த அனைவரும் யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்று ஆர்வமாக பார்த்தார்கள். அந்த கூட்டத்தை ஒருமுறை சுற்றி முற்றி பார்த்த தீக்ஷியின் கண்கள் சேதுவின் பக்கம் திரும்பியது. அவள் முன்னால் ஒரு அடி எடுத்து வைத்ததுமே கூட்டம் தன்னால் விலகி அவளுக்கு வழி கொடுத்தது. சேது திகைத்து போய் நின்று கொண்டிருந்தான். என்ன நடக்கிறது என்றே அவனுக்கு தெரியவில்லை. அவனை அறியாமல் அவன் தீக்ஷியை நோக்கி ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்கவும், அப்போது அவனை முந்திக் கொண்டு ஒரு நேர்த்தியான உருவம் தீக்ஷியின் அருகே சென்று தன் கையை நீட்டியது. சஞ்சயை தவிர தீக்ஷி மீது இவ்வளவு அதிகாரமும் அவளை நெருங்கும் துணிவும் வேறு யாருக்கு இருந்துவிட முடியும்? சஞ்சய் ஒளிரும் வெள்ளை நிற ஆடையும் அதற்கு மேல் அடர் கருப்பு நிற கோட்டும் அணிந்திருந்தான். உண்மையில் பார்ப்பதற்கே மிகவும் கம்பீரமானவனாக தோன்றினான். இதுவரை கம்பீரமாகவும் ஆளுமையோடும் இருந்த தீக்ஷியின் முகத்தில் இப்போது ஒரு மெல்லிய கோடு போல வெட்கம் தோன்றுவதையும் அவள் முகம் சிவப்பதையும் அங்கிருக்கும் அனைவராலும் பார்க்க முடிந்தது. தன்னை அறியாமல் தீக்ஷியின் கைகள் அவள் கழுத்தை தொட்டது. அவளது நீண்ட வெளிர் நிற கழுத்தில் சின்னதாக நீர்த்துளி வடிவத்தில் வைர டாலர் பொருந்திய ஒரு மெல்லிய செயின் ஒன்று இருந்தது. அதை பார்ப்பதற்கு நீ வெண்மையா நான் வெண்மையா என்று அந்த வைரம் அவள் நிறத்தோடு போட்டி போடுவது போல் இருந்தது. அவள் கழுத்தில் அணிந்திருந்த அந்த செயின் தான் சஞ்சய் அவளுக்காக கொடுத்த பிறந்த நாள் பரிசு. இருவர் கண்களும் ஒரு நொடி சந்தித்துக் கொண்டன. பின்பு ஒரு மெல்லிய புன்னகையை தொடர்ந்து தீக்ஷி தன் கையை நீட்டி சஞ்சயின் கையை பிடித்தாள். சஞ்சய் சிரித்த முகத்தோடு மெதுவாக அவளை நடனமாடும் இடத்திற்கு அழைத்துச் சென்றான். இப்போது அங்கிருந்த அனைவர் கவனமும் அவர்கள் இருவர் மேல்தான் இருந்தது. பாகம் 532. தீக்ஷியும் சஞ்சயும் கைகளை கோர்த்து கொண்டு ஒன்றாக நடனமாடும் இடத்திற்கு செல்லவும் அங்கு இருந்த அனைவர் கவனமும் இப்போது அவர்கள் மீதுதான் இருந்தது. ஆனாலும் இந்த தப்பான வழியில பிறந்தவன் எவ்வளவு லக்கி பாரு. ஓ மை காட், தீபக்கோட தங்கச்சி அழகு அறிவு புகழ்னு எல்லாத்துலயும் டாப் கிளாஸ்ல இருக்கா. இவள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. எனக்கு இப்போ அந்த சஞ்சய நினைச்சா ரொம்ப பொறாமையா இருக்குடா. தப்பான வழியில பிறந்தா என்ன, வேற யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிருக்கு பாரு. ஆமா, தீபக்கோட தங்கச்சிக்கும் சேதுவுக்கும் தானே கல்யாண ஏற்பாடு பண்றதா பேசிக்கிட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த சஞ்சய் குறுக்க வந்தான் என்று சேதுவை சுற்றி அவனது நண்பர்கள் கூட்டம் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை பேசிக் கொண்டிருக்க சேதுவிற்கு ஆத்திரமாக இருந்தது. உண்மைதான், இது அவனுக்கு கிடைத்திருக்க வேண்டிய வாய்ப்பு. இங்கு இருக்கும் அனைவரும் அவனை பார்த்துத்தான் பொறாமைப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்போது அனைத்தும் அந்த சஞ்சய்க்கானதாக மாறிவிட்டது. அவன் கோபத்தில் தனக்கு முன்னால் இருந்தவர்களை எல்லாம் தள்ளிவிட்டு டான்ஸ் ஆடும் இடத்திற்கு செல்ல முயற்சித்த போது அவன் தோளில் ஒரு கை அவனை அசைய விடாமல் அழுத்தமாக பிடித்தது. சேது அதே கோபத்தோடு திரும்பி பார்த்தான். தீக்ஷியின் அண்ணன் தீபக் தான் நின்று கொண்டிருந்தான். அவன் கண்களில் மிக தெளிவாக எச்சரிக்கும் பாவனை தெரிந்தது. சேதுவின் கண்களை கூர்ந்து பார்த்த தீபக், மிஸ்டர் சேது, இது எங்க குடும்ப வீடு. இங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாது. என் தங்கச்சியோட பர்த்டே பார்ட்டிய மட்டும் யாராச்சும் நாசமாக்குற வேலை செஞ்சாங்கன்னா நான் அவங்களை என்ன பண்ணுவேன்னே எனக்கே தெரியாது என்றான். அவன் குரல் கோபமாகவோ சத்தமாகவோ ஒலிக்கவில்லை. ஆனால் அந்த குரலில் இருந்த எச்சரிக்கும் தன்மை சேதுவை நடுங்க வைத்தது. அதன் பின் மிகவும் அமைதியான குரலில் தனக்கு பின்னால் இருந்தவர்களை திரும்பி பார்த்த தீபக், இந்த டான்ஸ் முடிகிற வரைக்கும் மிஸ்டர் சேதுவ டைனிங்க்கு கூட்டிட்டு போய்
அவருக்கு டீ ஜூஸ் எல்லாம் சர்வ் பண்ணுங்க என்றான். ஓகே சார் என்று மிகவும் பவ்யமான குரலில் சொன்ன தீபக்கின் பாடிகார்டுகள் சேதுவை ஒரு சாண்ட்விச் போல் இரண்டு பக்கமும் இருவர் கெட்டியாக பிடித்து வெளியே அழைத்து சென்றார்கள். தீபக்கை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த சேது என்ன நடக்கிறது என்று யோசிப்பதற்குள் அந்த ஆட்கள் அவனை வெளியே அழைத்து வந்திருந்தார்கள். அவன் சத்தம் போடலாம் என்று வாய் திறந்த நேரம் கச்சிதமாக ஒரு டவல் அவன் வாயில் சொருகப்பட்டது. பாவம், சத்தம் போடக்கூட அவனுக்கு வாய்ப்பில்லை. அவனால் சில முணுமுணுப்புகளை மட்டுமே செய்ய முடிந்தது. துரதிருஷ்டவசமாக தீபக் தனது பாடிகார்டுகள் அனைவருக்கும் உயர்தரமான பயிற்சிகளை கொடுத்திருந்தான் என்பதால் அவர்கள் வேலை ஒரு இசகு பிசகு இல்லாமல் சுத்தமாக இருந்தது. எந்த ஒரு சத்தமோ ஆரவாரமோ இல்லாமல் அவர்கள் சேதுவை வெளியே அழைத்து வந்திருந்தார்கள். இதற்கிடையில் ஒரு மூலையில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சில பெரியவர்கள் தலையை ஆட்டி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஸ்டேஜில் தீக்ஷியும் சஞ்சயும் ஒன்றாக சேர்ந்து நடனமாடுவதை பார்த்து கொண்டிருந்த ஜானகி, நம்ம அம்முக்கு ஏத்த பையன் இந்த சஞ்சய் தான். அவன் முகத்துல என்ன ஒரு வசீகரமும் அமைதியும் இருக்கு. நல்ல வேளை அம்மு அந்த சேதுவோட கேரக்டரை டெஸ்ட் பண்ணி பாக்கணும்னு நினைச்சது கூட ரொம்ப நல்லதுதான். அவ மட்டும் அத பண்ணாம இருந்திருந்தான்னா, சிச்சி, அந்த சேதுவ பத்தி யோசிக்கவே முடியல என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர் அருகில் நின்று கொண்டிருந்த கதிரவன் பேச ஆரம்பித்திருந்தான். கதிரவன் பெயருக்கு ஏற்றாற்போல் எப்போதும் அவன் முகம் கடுகடுப்பாகத்தான் இருக்கும். பார்ப்பவர்கள் அச்சப்பட்டு 2 அடி பின்னே செல்லும் அளவிற்கு அவர் முகத்திலும் அவர் வார்த்தைகளிலும் ஒரு கடுமை இருக்கும். சின்ன வயதிலிருந்து இப்படித்தான். அவர் இத்தனை வருடங்களில் கொஞ்சம் கூட மாறவில்லை. இன்று அவர் அணிந்திருந்த அடர் கருப்பு நிற கோட் அவரை இன்னும் கடுமையானவராக காட்டியது. எப்போதும் அவர் இந்த சேதுவை போன்ற மனிதர்களை கண்டு கொள்ள மாட்டார். அதாவது யாராக இருந்தாலும் அவர் வழியில் குறுக்கிடாதவரை அவர்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. இது நாள் வரை அவர் மோகன் குடும்ப விஷயத்தையோ சேதுவின் அராஜகங்களையோ பொருட்படுத்தியது இல்லை. ஆனால் இப்போது அவர்கள் குடும்பத்து பெண் தீக்ஷி அந்த குடும்பத்தில் வாழ்க்கைப்பட போகிறாள். அப்படி இருக்கும்போது எப்படி அவரால் அமைதியாக இருக்க முடியும்? தன் அக்காவை கூர்ந்து பார்த்தவர், அக்கா, அந்த மோகன் குடும்பத்தோட அதிகாரம் அடுத்து யாருக்கு வரப்போகுதுன்னு யோசிச்சு பாத்தீங்களா என்றார். அதன் அர்த்தம் ஜானகிக்கு தெளிவாக புரிந்தது. மோகன் குடும்பத்தில் அதிகாரம் சஞ்சய்க்கு வர வேண்டும் என்பதற்கு இவர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இத்தனை நாட்கள் சஞ்சய் அவமானப்பட்டதை போல அவனோடு சேர்ந்து இனி தீக்ஷியும் அவமானப்பட வேண்டியிருக்கும். தன் தம்பி சொல்லியது புரிந்தாலும் ஒரு பெருமூச்சு விட்ட ஜானகி, ஆனா நானும் சாந்தியும் பல வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் என்றாள். கதிரவன் எதுவும் பேசாமல் அமைதியானார். அதே நேரம் அவர்கள் அருகில் இருந்த கதிரவனின் மனைவி நதியா பேச ஆரம்பித்தாள். நதியாவிற்கும் 40 வயதை தாண்டி இருக்கும். ஆனால் தன் உடல் அழகை பராமரிப்பதற்காக அவர் அதிக சிரத்தை எடுத்துக் கொண்டதால் என்றும் 16 என்பது போல இன்னும் இளமையாகவே இருந்தார். அவரை பார்த்து 40 வயது என்று சொன்னால் யாரும் நம்பவே மாட்டார்கள். கண்டிப்பாக 20களில் இருக்கும் பெண் என்றுதான் சொல்வார்கள். ஆனாலும் நதியாவின் கேரக்டர் இதுதான் என்று யாராலும் சொல்ல முடியாது. எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் வெளிப்படையாக பேசும் குணம் அவருக்கு இருந்தது. தன் கணவனை முறைத்து பார்த்தவள், கதிர், அவங்க குடும்ப விஷயத்துக்குள்ள நம்ம தலையிட வேணாம். உண்மையை சொல்லணும்னா இந்த சேதுவ பத்தி யாருக்கு தான் தெரியாம இருக்கு? இந்த ஊரே அவனை பத்தி தான் பேசுது. ஆனா இன்னமும் சாந்தி எதுவுமே தெரியாம இருந்தா யாருதான் என்ன பண்ண முடியும்? அவளா பார்த்து திருந்தினாதான் உண்டு. இல்லனா கண்டிப்பா அவ ஒரு நாள் வந்து நம்ம கிட்ட உதவி கேட்டு நிக்க வேண்டி வரும். அதெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை. நம்ம அம்மு சந்தோஷமா இருந்தா அது போதும், மத்ததா அப்புறம் பாத்துக்கலாம் என்றாள். இதை கேட்ட ஜானகி கொஞ்சம் நிம்மதி அடைந்து, நதியா சொல்றதா சரி, அம்மு சந்தோஷமா இருந்தா போதும், மத்தத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை என்றாள். 2 பெண்களையும் மாறி மாறி பார்த்த கதிரவனுக்கு இவ்வளவு வயதாகியும் அந்த 2 பெண்களும் மிகவும் அப்பாவிகளாக இருப்பதாக தோன்றியது. ஒரு பெருமூச்சு விட்டவர், அந்த சேதுவ பாருங்க, நம்ம இந்த கல்யாணத்தை எந்த சிக்கலும் இல்லாம பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுதா என்றார். ஜானகியின் முகம் சட்டென சோகமாக மாறியது. என்னடா சொல்ற என்று அவர் அப்பாவித்தனமாக கேட்கவும் கதிரவன் மேலும் ஏதோ பேச வாய்த்திருந்த நேரம் அவரது கையை அழுத்தமாக பிடித்த நதியா, கதிர், போதும், சும்மா நீங்க உங்க கற்பனையில ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க என்றாள். என்னதான் வெளியே புலியாக இருந்தாலும்
மனைவியின் முன்னால் அவன் பூனை போலத்தானே இருந்தாக வேண்டும். உலகில் இருக்கும் அனைத்து ஆண்களின் நிலை இதுதான் என்னும் போது கதிரவன் மட்டும் விதிவிலக்காக இருக்க முடியுமா என்ன? பரிதாபமாக தன் மனைவியை பார்த்து புன்னகைத்த அந்த மனிதன், அது இல்ல நதியா, ஆரம்பத்துல இருந்தே நம்ம அம்மாவுக்கு அந்த சேதுவுக்கும் தான் கல்யாணம் பண்றதா இருந்துச்சு. இப்போ அது இல்லைன்னதும் அவன் ஆத்திரத்துல ஏதாவது பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அதத்தான் சொல்ல வந்தேன் என்று டீச்சரிடம் தான் போட்ட கணக்கு சரிதான் என்று விளக்கிக் கொண்டிருக்கும் ஸ்கூல் பையன் போல் தன் மனைவியிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த பர்த்டே பார்ட்டி முடிந்தது. நீண்ட நேரமாக தன் மகனை காணாமல் தேடிக்கொண்டிருந்த சந்திரமோகன் ஒரு வழியாக அவன் வெளியே இருக்கும் ஒரு அறையில் இருப்பதை கண்டுபிடித்தார். சாந்தியும் சந்திரமோகனும் அந்த அறை கதவை திறந்த நேரம் கண்ணீரோடு வெளியே ஓடி வந்த சேது, அப்பா அம்மா 2 பேரும் வந்துட்டீங்களா? நீங்க தான் என்னோட மானத்தை காப்பாத்தணும். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த தீக்ஷி தான் சஞ்சயோட காதலி. அன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு மீட் பண்ணினப்போ அந்த தீக்ஷி வேணும்னே தான் அப்படி மேக்கப் போட்டுட்டு வந்து என்னை ஏமாத்திருக்கா. இந்த சஞ்சயும் பக்காவா பிளான் பண்ணிதான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்கான். அந்த சஞ்சய் இருக்க இடத்துல நான் தான் இருந்திருக்கணும். எப்படியாச்சும் நீங்க தான் எனக்கு அந்த தீக்ஷியை கல்யாணம் பண்ணி வைங்க என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் சந்திரமோகனின் முகம் உறைந்து போனது. சிறிது நேரம் தன் மகனையே பார்த்து கொண்டிருந்தவர் பின்பு பெருமூச்சு விட்டார். சாந்தியால் இவ்வளவு கேவலமான தன் மகனை பார்த்தது தன் கண்களாலேயே நம்ப முடியவில்லை. அப்போதுதான் பர்த்டே பார்ட்டி முடிந்த பிறகு ஜானகி அவளை தனியாக அழைத்து சென்று கூறிய அறிவுரை அவளுக்கு நினைவிற்கு வந்தது. சாந்தி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஆனா உன்னோட பையன் சேதுவோட நடவடிக்கை சுத்தமா சரியில்லை. அவன் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கான். நீ உன்னோட புருஷனை அவாய்ட் பண்றதா நினைச்சு எல்லா நேரமும் எங்கேயாச்சும் டிராவல் பண்ணிட்டே இருக்க. ஆனா அது உன்னோட பையனைத்தான் ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமையாவது அவன் நடவடிக்கையை கொஞ்சம் கவனிச்சுக்கோ என்றாள். அப்போது வரை சாந்திக்கு தான் செய்வது தவறாகவே தோன்றியதில்லை. என்னதான் அவள் வீட்டில் இல்லாமல் அதிகம் பயணம் செய்தாலும் எப்போதும் தன் மகனோடு போனில் தொடர்பில்தான் இருந்தாள். அத்தோடு அவள் வீட்டிற்கு வரும் ஒரு சில மாதங்களிலும் பெரும்பான்மையான நாட்கள் தன் மகனுடன் தான் செலவிட்டாள். ஆனால் இப்போது அவள் தன் மகனை பார்த்தாள். அவன் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததால் பயந்து போய் அதிர்ந்து போய் பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தான். பயத்தில் தன் தந்தையின் கையை இறுக்கமாக பிடித்தவன் அவர்தான் தன்னை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சிக் கொண்டிருந்தான். மற்றவர்கள் குடும்ப விழாவில் பிரச்சனை செய்பவர்களை இதுபோல் அடைத்து வைப்பது தவறில்லை என்றுதான் சாந்திக்கு தோன்றியது. அதுவும் அவர்கள் அவனை ஒரு தனி அறையில் வைத்திருந்தார்களே தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. எதற்காக அவளது மகன் இப்படி பதற்றமாக இருக்கிறான் என்றுதான் சாந்திக்கு புரியவில்லை. அந்த நேரத்தில், அப்பா, எனக்கு அந்த தீக்ஷி வேணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அவ எனக்கு வேணும் என்று சேது சத்தமாக கத்தினான். மிகவும் ஆறுதலாக அவன் தோளில் தட்டி கொடுத்த சந்திரமோகன், சரி சரிடா, நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் என்றார். இந்த அப்பாவையும் மகனையும் பார்ப்பதற்கு சாந்திக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அவள் எதுவும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். தன் அம்மாவின் முகத்தில் தோன்றிய விரக்தியையோ மாற்றத்தையோ கவனிக்காத சேது, அம்மா, அந்த சஞ்சய் இருக்கானே, அவன் ரொம்ப மோசமானவன், தந்திரக்காரன் என்றான். வாய மூடு என்று சத்தமாக கத்திய சாந்தி அவனை திரும்பி முறைத்து பார்க்கவும் சேது அப்படியே வாயடைத்து போய் நின்றான். வேகமாக தன் மகனுக்கும் மனைவிக்கும் நடுவில் வந்த சந்திரமோகன், ஆமாமா, அம்மா சொல்றதா கரெக்ட், நீ வாய மூடு. இது நம்ம வீடு கிடையாது. இங்க எதுவும் பேச வேணாம். எதுவா இருந்தாலும் நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம் என்றார். சேது வேகமாக சரி என்று தலையசைத்தான். அதற்கு மேல் மூவரும் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அந்த அறையை விட்டு வெளியேறி வாசலை நோக்கி சென்றார்கள். அங்கு வாசல் அருகே நின்றிருந்த ஜானகியும் செந்தில்நாதனும் விருந்தினர்களை வழி அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஜானகியை நேராக பார்ப்பதற்கே சாந்திக்கு வெட்கமாக இருந்தது. சிறு வயதிலிருந்து அவர்கள் இருவரும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது தங்கள் குழந்தைகளினால் அவர்கள் இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு வருவார்கள் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஜானகியின் அருகே நடந்து சென்ற சாந்தி, நாங்க இப்ப கிளம்புறோம் என்று சொல்லவும் ஜானகியும் அமைதியாக தலையசைத்தார். ஒரு முறை சுற்றி முற்றி பார்த்த சேது, அந்த சஞ்சய் எங்க என்றான். அவன் கேட்ட விதமே மரியாதை குறைவாக இருந்தது. ஆனால் ஜானகி அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. சாந்தி திரும்பி பார்த்து முறைத்ததும் சேது கப்சிப் என்று அமைதியானான்.
ஒரு பெருமூச்சு விட்டு ஜானகியை பார்த்த சாந்தி, ஜானு, குழந்தைங்கள வளர்க்குற விஷயத்துல உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது என்றாள். ஜானகிக்கு தன் தோழியின் வேதனை புரிந்தது. சாந்தி, குழந்தைங்கள வளர்க்கறதுங்கிறது நீ மட்டும் செய்ய வேண்டிய விஷயம் இல்ல, குடும்பத்துல இருக்க எல்லாரும் தான். எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்மள பார்த்துதான் நம்ம குழந்தைங்க வளருவாங்க என்றான். ஜானகி யோசித்து பார்த்தாள். தீபக்கின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததால் அவன் பெரும்பான்மையான நாட்கள் வீட்டில் இல்லாமல் வெளிநாட்டில்தான் வளர்ந்தான். தீக்ஷியும் அதே போல்தான். ஆனால் ஜானகியும் செந்தில்நாதனும் சேர்ந்து இருந்ததால் தான் அவர்கள் குழந்தைகளை இவ்வளவு பொறுப்பாக வளர்க்க முடிந்தது. இவர்களுக்குள் பிரச்சனை இருந்திருந்தால் கண்டிப்பாக அது அவர்கள் குழந்தைகளையும் பாதித்திருக்கும். இதை யோசித்துவிட்டு சேதுவை பார்த்தவளுக்கு அவனை நினைத்தால் பரிதாபமாகத்தான் இருந்தது. அவன் வளர்ந்த சூழல்தான் அவனை இப்படி மாற்றியிருக்கிறது என்று நினைத்து கொண்டாள். பாகம் 533. சந்திரமோகனும் சாந்தியும் ஜானகியிடமும் செந்தில்நாதனிடமும் விடை பெற்று கொண்டு காரை நோக்கி செல்லும் போது வேகமாக சாந்தியின் அருகே சென்ற ஜானகி மிகவும் மெல்லிய குரலில், சாந்தி, ஒரு ஃப்ரெண்டா நான் உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். என்னதான் சஞ்சய் தகாத முறையில பிறந்த பையனா இருந்தாலும் அவனும் மோகன் குடும்பத்துல வளர்ந்த பையன்தான். அவன்கிட்ட எல்லாம் மீறி மோசமா நடந்துக்காத என்றாள். இதை கேட்டதும் திகைத்து போய் ஜானகியை பார்த்த சாந்தி பிறகு புரிகிறது என்று தலையசைத்தாள். அவர்கள் மூவரும் காரில் ஏறி அங்கிருந்து கிளம்ப போகும்போது, இன்னைக்கு அம்முவோட பிறந்த நாளுங்கிறதால அவளும் இன்னும் அவளோட ஃப்ரெண்ட் எல்லாரும் சும்மா ஜாலியா வெளியே போயிருக்காங்க. சஞ்சய் அவங்க கூட போயிருக்காரு என்றாள். ஒரு நொடி ஜானகியை கூர்ந்து பார்த்த சாந்தி சரி என்று தலையசைத்தாள். கார் ஸ்டார்ட் ஆனதும் எதையோ யோசித்துக் கொண்டிருந்த சேது சட்டென நினைவு வந்தவன் போல், அம்மா, ஜானகி ஆண்டி சொன்னாங்களே அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வெளியே போயிருக்கதா? அந்த ஃப்ரெண்ட்ஸ் மதுரன், மாறன் இவங்க 2 பேரா இருப்பாங்களோ என்றான் கொஞ்சம் அதிர்ச்சியான குரலில். கதிரவனுக்கும் நதியாவிற்கும் இரட்டை குழந்தைகள் இருந்தார்கள். ஒருவன் மதுரன், மற்றவன் மாறன். மதுரன் அவனுடைய அப்பா குடும்பத்தின் பிசினஸையும் மாறன் அவனது அம்மாவழி தாத்தாவின் குடும்ப பிசினஸையும் கவனித்து வந்தார்கள். இரண்டுமே மிக பெரிய நிறுவனங்களாக இருந்தன. சென்னை பிசினஸ் சாம்ராஜ்யத்தை ஒரு வகையில் இந்த குடும்பம் தன் கைக்குள் வைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். ஒரு பெருமூச்சு விட்டு தலையசைத்த சாந்தி, நான் நினைக்கிறது கரெக்டா இருந்துச்சுன்னா மதுரன், மாறன் மட்டும் இல்ல, ஆகாஷ், சுஜித் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட அங்கதான் இருப்பாங்க என்றாள். இதை கேட்டதும் சேதுவின் கண்கள் மின்னியது. அம்மா, இவங்க எல்லாருமே இந்த ஜெனரேஷனோட ரொம்ப பாப்புலரான பிசினஸ்மேன். அதுவும் அந்த மதுரன் தான் எல்லாருக்கும் தலைவன் மாதிரி. அவன்கிட்ட மட்டும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னா நம்ம பிசினஸ் பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையே இல்ல என்றான். என்னதான் சந்திரமோகன் பொறுத்து பார்த்தாலும் தன் முட்டாள் மகனை அதற்கு மேல் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் தலையில் வேகமாக தட்டியவர், முட்டாள், இது உனக்கு இப்பதான் புரியுதா? நான் ஏன் அந்த தீபக்கோட தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளோ பிடிவாதமா சொன்னேன்? ஏன்னா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா செந்தில்நாதன் குடும்பத்து சொத்தும் ஆதரவு மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தோட சொந்தமும் ஃப்ரெண்ட்ஸும் கூட நமக்கு ஆதரவா இருப்பாங்க. இந்த மதுரனும் மாறனும் ஜானகியோட சொந்த தம்பி பசங்க. எந்த நிலைமையிலையும் அவங்க செந்தில்நாதன் குடும்பத்துக்கு ஆதரவா இருப்பாங்க. நீ மட்டும் எந்த பிரச்சனையும் பண்ணாம அந்த தீக்ஷிய கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருந்தேனா நீயும் அந்த வட்டத்துக்குள்ள போயிருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் பத்தி நீ கவலைப்பட்டிருக்கவே தேவையில்லை என்றார் கோபமாக. சேதுவின் முகத்தில் பொறாமையும் வெறுப்பும் மிக தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. அப்பா, எவ்வளவு பெரிய வைர சுரங்கம்! நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்பா. நான் தான் அங்க இருக்கணும், அந்த சஞ்சய் கிடையாது என்றான். அவன் பேசுவதையெல்லாம் கேட்டு நம்ப முடியாமல் அவனை திரும்பி பார்த்த சாந்தி, டேய், நீ அங்க இருந்து என்ன பண்ண போற? எல்லாரும் சேர்ந்து உன்னை உதைச்சு அனுப்பணுமா? சேது, நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ. நீ ஜானகியோட பொண்ணை என்னவெல்லாம் பேசுனேன்னு இப்ப மொத்த சென்னைக்கே தெரியும். நடந்தது நடந்துருச்சு. இந்த கல்யாணத்துல பிரச்சனை பண்ணணுங்கிற எண்ணத்தை இத்தோட விட்டுரு என்றாள். பீதி அடைந்த சேது,
அம்மா, நீங்களே ஏன் இப்படி பேசுறீங்க? அந்த முறைகேடா பிறந்தவனுக்கு தான் நீங்களும் சப்போர்ட்டா இருக்க போறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லாம இருக்கப்பவே அவன் என்கிட்ட சண்டை போட்டுட்டு எனக்கு எதிரா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு மட்டும் இத்தனை பேரோட ஆதரவு கிடைச்சதுன்னா அவ்வளோதான். அப்புறம் நான் அவன்கிட்ட நம்ம ஃபேமிலி பிசினஸ தூக்கி கொடுத்துட்டு அவனுக்கு கீழே கை கட்டி வேலை பார்க்க வேண்டிதான் என்றான். வாய்ப்பே இல்ல. ஒரு காலத்திலயும் நம்ம குடும்ப பிசினஸ நான் அந்த சஞ்சய்க்கு கொடுக்கவே மாட்டேன். இந்த குடும்பத்துக்கான வாரிசு உங்க அம்மா ரத்தத்துல வந்தவனாத்தான் இருக்கணும். நீ மட்டும்தான் என்னோட மகன். உன்னை தவிர எனக்கு ஒரு மகனே கிடையாது என்றார். சாந்தியும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் சட்டென அமைதியானாள். இது அனைத்தும் தவறு என்று அவள் மனசாட்சி சொன்னாலும் அவள் மூளை சுயநலமாக மட்டுமே சிந்திக்க ஆரம்பித்தது. சேது சொல்வது போல் அவனுக்கு இந்த திருமணத்தை செய்து வைக்க வேண்டும். இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த குடும்ப பிசினஸ் எல்லாம் அந்த சஞ்சயின் கைக்கு போக வாய்ப்பிருக்கிறது. என்னதான் சஞ்சய் புத்திசாலி திறமையானவன் என்றாலும் ஒரு வேலைக்காரியின் மகனுக்கு இந்த அதிகாரம் கிடைப்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதே நேரம் அவளுக்கு சஞ்சய் கொடுத்த வாக்கும் ஞாபகத்திற்கு வந்தது. ஆனால் எத்தனை நாள் அவன் சொன்ன வாக்கை காப்பாற்றுவான்? இப்போதைக்கு வேண்டுமானால் அவன் இந்த பிசினஸில் உரிமை கோராமல் இருக்கலாம். ஆனால் தீக்ஷியின் ஆதரவோடு எதிர்காலத்தில் அவன் இந்த பிசினஸிற்காக சண்டை போட மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? என்னதான் அவள் தன் மகனிற்காக சுயநலமாக யோசித்தாலும் அவள் ஆழ் மனதில் இனியாவது சஞ்சய் அவன் வாழ்வில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. இது நாள் வரை அவள் எப்போதெல்லாம் லீலாவதியை பார்க்கிறாளோ அப்போதெல்லாம் அவளுக்கு கோபம்தான் வரும். தன் கணவனின் குழந்தையை இந்த பெண் சுமந்திருக்கிறாள் என்பதை நினைக்கும் போது அவளுக்கு அருவருப்பாகத்தான் இருக்கும். ஆனால் எப்போதெல்லாம் அவள் சஞ்சயை பார்க்கிறாளோ அவளையும் அறியாமல் அவள் மனம் அந்த பையனுக்காக துடிக்க ஆரம்பிக்கும். அதிலும் அவன் கண்களில் எப்போதும் குடிக்கொண்டிருக்கும் அந்த சோகம் எத்தனையோ நாள் சாந்தியை தூங்க விடாமல் வேதனையில் துடிக்க வைத்திருக்கிறது. இவளது கணவனும் அந்த வேலைக்காரியும் செய்த தவறுக்காக அந்த அப்பாவி பையன் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்றுதான் அவளுக்கு தோன்றும். இங்கே சாந்தி இதையெல்லாம் நினைத்து குழம்பிக் கொண்டிருக்க அதே நேரம் அங்கு தீக்ஷியும் சஞ்சயும் தீக்ஷியின் குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தார்கள். என்றைக்கும் இருப்பதை விட இன்று தீக்ஷி பல மடங்கு அதிகமாக குஷியில் இருந்தாள். இன்று அவள் பிறந்த நாள் என்பது அதற்கு காரணம் இல்லை, அவள் சஞ்சயோடு இருக்கிறாள் என்பதுதான் அதற்கு காரணம். அவர்களுக்கான பிரைவேட் ரூமிற்குள் நுழைந்ததும் சஞ்சய் உண்மையில் ஆச்சரியப்பட்டு போனான். ஏனென்றால் அந்த அறையில் மதுரன், மாறன், ஆகாஷ், சுஜித் மற்றும் இன்னும் சிலரும் இருந்தார்கள். இவர்கள் அனைவருமே இந்த தலைமுறை பிசினஸ் சாம்ராஜ்யத்தில் மிகவும் முக்கிய புள்ளிகள். அதிலும் மதுரனையும் மாறனையும் பற்றி சொல்லவா வேண்டும்? அவர்கள் இந்த வயதிலேயே 2 பெரிய கம்பெனியின் சேர்மனாக இருக்கிறார்கள். என்னதான் ஆகாஷ் கேமிங்கில் அதிக ஈடுபாடு கொண்டவனாக இருந்தாலும் அவனும் அவனது குடும்ப பிசினஸை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான். அரவிந்தை தவிர இப்போது சினிமா துறையில் இருக்கும் மற்ற பிரபலங்கள் கூட இவர்களிடமெல்லாம் மிகவும் பணிவோடுதான் நடந்து கொள்வார்கள். இப்பேற்பட்ட நபர்களோடு பழகுவான் என்று சஞ்சய் ஒருபோதும் நினைத்து பார்த்ததே இல்லை. அவன் இதை பற்றியெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே தீக்ஷி சஞ்சயின் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றவள், டே எல்லாரும் கேட்டுக்கோங்க, இவரு என்னோட ஐடல், இப்போ என்னோட காதலனும் கூட. சோ இனிமே எல்லாரும் இவர்கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், புரியுதா என்று மிகவும் உரிமையான குரலில் சொன்னாள். இதை கேட்ட மதுரனும் மாறனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இருவரும் அச்சு அசலாக ஒரே போல் இருக்கவும் இதில் யார் மதுரன் யார் மாறன் என்று சொல்வதே மிகவும் கடினமாக இருந்தது. அனைவரும் அமைதியாக இருக்கவும் அந்த அமைதியை உடைத்துக் கொண்டு, ச்சே, கடைசியில இந்த பைத்தியத்துக்கெல்லாம் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான், ஆனா நான் இன்னும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காம சிங்கிளா இருக்கேன்னு நினைக்கும் போதுதான் ரொம்பவே வேதனையா இருக்கு என்றான் ஆகாஷ். யார பாத்துடா பைத்தியம்னு சொன்ன என்று தீக்ஷி எகிரி கொண்டு வரவும், சிப்பா என்று அவளை தள்ளிவிட்டு ஆகாஷ் சஞ்சயின் அருகே வந்து அவனை ஏற இறங்க பார்த்தான். பின்பு அவன் முகம் கடுமையானது. சஞ்சய் மோகன், ஓகே, நீ அந்த மோகன் குடும்பத்தோட முறை தவறின வாரிசுன்னு கேள்விப்பட்ட என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் கேட்டான் ஆகாஷ். தீக்ஷி இதை கேட்டதும் அதிர்ந்து போனாள். வேகமாக ஆகாஷின் கையை பிடித்தவள், டே, உனக்கு மேன சுத்தமா கிடையாதா? என்ன பேசணும்னு தெரியாது? அப்படி தெரியலனா நீ பேசவே வேணாம், வாய மூடிட்டு இரு என்று அதட்டினாள். கூலாக உதட்டை பிதுக்கிய ஆகாஷ்,
இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? அதுதான் உண்மை என்றான் ஆகாஷ். தீக்ஷி அவனுக்கு ஏதோ பதிலடி கொடுக்க வாய் திறந்த நேரம் தீக்ஷியின் கையை அழுத்தமாக பிடித்தான் சஞ்சய். தீக்ஷி அவனை திரும்பி பார்க்கவும் லேசாக தலையசைத்து விட்டு முன்னே வந்தான். ஒரு நொடி ஆகாஷை கூர்ந்து பார்த்தவன் பின்பு, ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் என்றான். அவன் பேச்சு மிகவும் தெளிவாக இருந்தது. அதில் எள்ளளவும் தாழ்வு மனப்பான்மை இருப்பதாக தெரியவில்லை. ஆரம்பத்தில் இதை ஒரு விளையாட்டு என்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்போது மிகவும் சீரியஸான முகபாவத்தோடு அவர்கள் இருவரையும் பார்க்க ஆரம்பித்தார்கள். கண்களை சுருக்கி சஞ்சயை பார்த்த ஆகாஷ், நீ எப்படி எங்க தீக்ஷிக்கு பொருத்தமானவன் நினைக்கிற என்றான். தீக்ஷியால் கோபத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. டேய் முட்டாள் ஆகாஷ், இப்ப நீ வாய மூடல, அவ்வளவுதான், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என்று கத்த ஆரம்பித்தாள். அதன் பின்புதான் அவள் நிதானித்து சஞ்சயை திரும்பி பார்க்க அவன் கொஞ்சம் கூட அசராமல் அதே முகபாவத்தோடு நிதானமாக நின்று கொண்டிருந்தான். கொஞ்சம் கூட கோபம் இல்லாமல் இயல்பான குரலில், என் பொறப்பு தப்பானதுதான், ஆனா நான் தப்பானவன் கிடையாது. இப்போ நான் வாக்கு கொடுக்கறேன், என்னோட ஸ்டேட்டஸ்னால தீக்ஷிக்கு எந்த அவமானமும் நடக்க நான் விட மாட்டேன் என்றான் உறுதியான குரலில். ஆகாஷை அடிக்க வேண்டும் என்று கையை ஓங்கிய தீக்ஷி அப்படியே பாதியில் நின்று ஆச்சரியத்தோடு சஞ்சயை திரும்பி பார்த்தாள். சஞ்சய் அவளை அன்போடு பார்த்து கொண்டிருந்தான். தீக்ஷி தன்னை சுற்றி ஒரு விசித்திரமான அரவணைப்பை உணர்ந்தாள். அவள் திடீரென்று சிரித்தாள். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த அன்பு அப்படித்தான் இருந்தது. அது நாடகமில்லை, ஆனந்தமும் இனிமையும் நிறைந்தது. தீபக்கும் மதுரனும் அந்த அறையில் மற்றொரு புறம் நின்று கொண்டு அனைத்தையும் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆகாஷ் சஞ்சயிடம் வம்பு செய்யும் போது அவன் எப்படி ரியாக்ட் செய்கிறான் என்பதை பார்க்கத்தான் இருவரும் அமைதியாக இருந்தார்கள். இப்போது தீபக்கை திரும்பி பார்த்த மதுரன், இவன் நம்ம தீக்ஷிக்கு ரொம்பவே பொருத்தமானவன் தான் என்றான். தீபக்கும் ஆமாம் என்பது போல் தலையசைத்தான். என்னதான் விழிப்புறம் சஞ்சய்க்கு அவ்வளவு பிரஷர் இருந்தாலும் அனைத்தையும் தாண்டி அவன் கொஞ்சம் கூட பொறுமை இழக்காமல் நிதானமாக இருக்கின்றான். இதைவிட வேறு என்ன வேண்டும்? இந்த ஒரு குணமே அவன் எப்பேற்பட்டவன் என்பதை மற்றவர்களுக்கு புரிய வைக்க போதுமானதாக இருந்தது. ஆரம்பத்தில் இதை நினைத்துத்தான் தீபக்கிற்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தது. ஆனால் இப்போது அவனது தயக்கம் முற்றிலும் தீர்ந்தது. அதே நேரம் சஞ்சயின் அருகே சென்று அவன் தோள்களை தட்டிய ஆகாஷ், ஓகே பிரதர், நாங்க உன்னை ஏத்துக்கிறோம். ஆனா எதிர்காலத்துல ஒருவேளை எங்க தீக்ஷி கஷ்டப்படுற மாதிரி நீ நடந்துகிட்டனா அப்புறம் நாங்க உனக்கு எந்த எச்சரிக்கையும் கொடுக்காம ஏதோ பண்ணிட்டோன்னு வருத்தப்படக்கூடாது என்றான். மென்மையாக சிரித்த சஞ்சய் சரி என்று தலையசைத்தான். அவனை செல்லமாக தள்ளிய தீக்ஷி, போதும் என் ஹீரோ கிட்ட இருந்து தள்ளிப்போ, நீ அவரை ஸ்பாயில் பண்ணிருவ. ஆமா, உனக்கு நேஷனல் மேட்ச் இருக்குதானே, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அதுக்கு பிராக்டிஸ் பண்ணாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்றாள். பாவமாக முகத்தை வைத்த ஆகாஷ், இப்ப என்ன, நான் சஞ்சய் கிட்ட அப்படி கேட்டதுக்காக நீ என்ன பழி வாங்குறியா என்று சொல்லி செல்லமாக தீக்ஷியின் கன்னத்தை கிள்ளியவன், எங்க செல்ல தங்கச்சிக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா, நாங்க அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாதா என்ன என்றான். பொய்யான கோபத்தோடு தன் வாய்க்குள் ஏதோ முணுமுணுத்து கொண்டே முகத்தை திருப்பிய தீக்ஷி ஏதோ அழகான மின்மினி பூச்சி போல் சஞ்சயை பார்த்து கண்ணை சிமிட்டினாள். உண்மையில் சஞ்சய்க்கு அவளை நினைத்தால் கொஞ்சம் பொறாமையாகவும் அதே நேரம் சந்தோஷமாகவும் இருந்தது. சின்ன வயதிலிருந்து அவன் பாசத்திற்காக ஏங்கி ஏங்கி வளர்ந்தவன். ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக தீக்ஷி அனைவருக்கும் ஒரு செல்ல இளவரசி போல் வளர்க்கப்பட்டிருக்கிறாள். அம்மா, அப்பா, அண்ணன் மட்டுமல்லாமல் அவளை தாங்குவதற்காகத்தான் எத்தனை சொந்தங்கள் இருக்கிறார்கள். அனைவரும் பார்த்து பார்த்து வளர்த்த அந்த இளவரசி இவன் வாழ்க்கையின் ராணியாக போகிறாள். தீக்ஷியின் அந்த சிரிப்பு அவன் வாழ்வின் இருளை போக்க வந்த சூரிய ஒளி போல் அவனுக்கு தோன்றியது. பாகம் 534. பிரைவேட் அறையில் இருந்த அந்த நண்பர் கூட்டம் ஒருவருக்கொருவர் வம்பிழுத்துக் கொண்டும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டும் இருந்தார்கள். தீக்ஷியும் சஞ்சயும் ஒருவர் அருகே ஒருவர் நின்று கொண்டிருக்க அங்கு வந்த தீபக், அம்மு, உன்னை பகத் தேடிட்டு இருந்தான், நீ அவனை பாத்தியா என்று கேட்கவும், ஓ, பகத் வந்திருக்கானா, அவன் எங்க இருக்கான், இதோ நான் பாக்குறேன் என்று சொல்லிக்கொண்டே தீக்ஷி அங்கிருந்து சென்றாள்.
ஒரு சிறு புன்னகையுடனேயே தீக்ஷி செல்வதை பார்த்து கொண்டிருந்த சஞ்சய் பின்பு தீபக்கின் பக்கம் திரும்பி, சொல்லுங்க தீபக், நீங்க என்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க என்றான். சிறிது நேரம் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்த தீபக் பின்பு, மோகன் குடும்பத்தை பத்தின உங்க ஒப்பீனியன் என்றான். பார்வையை கீழே தாழ்த்தி எதையோ யோசித்த சஞ்சய், அவங்களோட விஷயத்துல நான் தலையிடாம இருக்கணும்னு நினைக்கிறேன் என்றான். தீபக்கின் பார்வை கூர்மையாகியது. அப்போ மோகன் குடும்பத்தோட சொத்து என்று அவன் கேட்கவும், எங்க அம்மா இப்பவும் மோகன் குடும்பத்துல ஒரு வேலைக்காரிதான். அந்த குடும்பத்தோட சொத்தெல்லாம் முறைப்படி சேதுவுக்குத்தான் சேரணும். எனக்கு அது தேவையில்லை. அத்தோட எந்த காலத்திலயும் அத வேணும்னு நினைக்கவும் மாட்டேன். கவலைப்படாதீங்க தீபக், இத்தனை வருஷமா நானும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். எந்த காலத்திலயும் நான் தீக்ஷிய கஷ்டப்பட விட்டுற மாட்டேன் என்றான். அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்த தீபக் பின்பு மென்மையாக சிரித்தவன், சஞ்சய், எல்லா நேரங்கள்லயும் எதுவும் வேணான்னு ஒதுங்கி இருந்துட்டா மட்டும் உங்க வாழ்க்கை நல்லா இருந்துரும் நினைக்க கூடாது. சில நேரங்கள்ல நீங்க ஒதுங்கி போறது மத்தவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகிரும் என்றான். சஞ்சய் எதுவும் பேசவில்லை. கண்களை சுருக்கி தீபக்கை பார்த்து கொண்டிருந்தான். தீபக் தொடர்ந்து பேச ஆரம்பித்தான். சஞ்சய், இன்னமும் நீங்க இப்படி விட்டு கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படியே நீங்க விட்டு கொடுத்துட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்றான். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு என்று சஞ்சயிடமிருந்து பதில் வந்தது. இதைத்தான் சஞ்சயிடமிருந்து எதிர்பார்த்தவன் போல், அப்போ எது உங்களோட எல்லை என்றான் தீபக். கடந்த காலத்துல எனக்கு எது என்னோட எல்லைன்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு என்னோட எல்லை தெரிஞ்சிருச்சு என்று அவன் சொல்லும் போது சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த தீக்ஷியை அவன் கண்கள் நோக்கியது. இதை கேட்டு மென்மையாக சிரித்த தீபக் சஞ்சயின் தோள்களில் தட்டி கொடுத்து, ஓகே சஞ்சய், நீங்க உங்க வாக்க காப்பாத்துவீங்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்க சரி பண்ற வரைக்கும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் என்றான். தீபக்கை கூர்ந்து பார்த்த சஞ்சய், என்னோட பிரச்சனை எல்லாம் தீக்கிறதுக்கு முன்னாடி நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் என்றான். இருள் இல்லாத சுத்தமான பிரகாசமான அமைதியான வாழ்க்கையைத்தான் அவன் தன் காதலிக்கு கொடுக்க நினைத்தான். இது தீபக்கிற்கும் புரிந்தது. அன்று இரவு வெகு நேரம் தீக்ஷியோடும் அவளது நண்பர்களுடனும் செலவழித்த பிறகு வீட்டிற்கு சென்றான். அவன் சென்று கொண்டிருக்கும் போது அவனுக்கு அவன் தந்தையிடமிருந்து போன் வந்தது. நீ நம்ம குடும்ப வீட்டுக்கு உடனே வா என்றார் அவன் தந்தை. சஞ்சயும் அப்படியே காரை திருப்பி மோகன் குடும்ப வீட்டிற்கு சென்றான். அவன் உள்ளே நுழைந்த அடுத்த நொடி ஒரு உருவம் அவனை நோக்கி விரைந்து வந்தது. அடுத்த நொடி பலார் என்றொரு சத்தம். அவன் சுதாரிப்பதற்குள்ளாகவே அவன் கன்னத்தில் பெருத்த அடி ஒன்று விழுந்திருந்தது. சஞ்சய் கண்களை சுருக்கி தனக்கு எதிரே நின்று தாம் தூம் என்று குதித்து கொண்டிருக்கும் லீலாவதியை பார்த்தான். சஞ்சய், என்ன தைரியம் இருந்தா உன் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு மேல நீ ஆசைப்பட்டிருப்ப? உன் புத்தியே இவ்ளோ கேவலமா போயிருச்சு. இப்ப சொல்றேன், உடனே நீ அந்த பொண்ணை விட்டுரு. அந்த பொண்ணு கிட்ட உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு என்றாள். சஞ்சயின் முகம் ஒரு புறமாக சாய்ந்து இருந்தது. லீலாவதி அறைந்ததன் எரிச்சல் இன்னமும் அவன் கன்னத்தில் இருந்தது. ஆனால் அது அவனுக்கு பழக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. குழந்தை பருவத்திலிருந்து அவன் லீலாவதியிடமிருந்து எண்ணற்ற அடிகள் வாங்கி இருக்கின்றான். ஆனால் அவன் ஒருபோதும் அதற்காக பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தது இல்லை. அவன் குழந்தையாக இருக்கும்போது அடி வாங்கினால் அவனால் திருப்பி சண்டை போடவோ அந்த அடியை தடுக்கவோ முடியாமல் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அவன் புரிந்து கொண்டான். அவன் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது அவன் மீண்டும் மீண்டும் அடக்கி வைக்கப்படுவதை அவன் கடுமையாக வெறுத்தான். எனவே அவன் தன் முழு திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி அனைத்து பாடங்களிலும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றிருந்தான். உண்மையில் அனைத்து பாடங்களிலும் 100க்கு 100 மதிப்பெண் பெறுவது என்பது அசாத்தியமான ஒன்றுதான். அவனுக்கே அது கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்தது. ஆனால் அவனது வைராக்கியம் அவனை அந்த செயலை செய்ய வைத்தது. அப்போதுதான் சந்திரமோகனும் சாந்தியும் அவனது முழு திறமையை புரிந்து கொண்டார்கள். அவன் மார்க் ஷீட்டை வாங்கி கொண்டு பள்ளியிலிருந்து சந்தோஷமாக வீட்டிற்கு வந்தான். அங்கே சாந்தி அவனை எரித்து விடுவது போல் முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அதே நேரம் அவனது தந்தை லீலாவதியை கடுமையான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருந்தார். அதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த லீலாவதி வீட்டிற்கு வந்ததும் சஞ்சயை நன்றாக அடிக்க ஆரம்பித்தாள். எப்போதும் போல் அமைதியாக இல்லாமல் இந்த முறை சஞ்சய் லீலாவதியின் அடியை தடுத்து, நான் எந்த தப்பும் பண்ணல,
என்றான். அதற்கு மேல் அவளிடம் பேச விரும்பாமல் தன்னுடைய பள்ளிப்பையை மட்டும் எடுத்துக்கொண்டு அவன் வீட்டை விட்டு வெளியே ஓடினான். அவனுக்கு அப்போது அந்த கேவலமான குடும்பத்தை விட்டு தப்பித்து ஓட வேண்டும் போல் இருந்தது. தன்னுடைய பள்ளிப்பையை மட்டும் வைத்துக்கொண்டு அவன் தெருக்களில் அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருந்தான். உண்மையில் அவனுக்கு அடுத்து என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. அவன் அப்படியே சுற்றி திரிந்து கொண்டிருந்ததில் அவனுக்கு அப்போது என்ன நேரம் ஆகிறது என்று கூட தெரியவில்லை. பகல் முடிந்து இரவு வந்தது. மறுநாள் மீண்டும் பகலும் வந்தது. அப்போதும் சஞ்சய் ஏதோ ஒரு தெருவில்தான் சுற்றி கொண்டிருந்தான். அப்போது அவன் முன்னால் ஒரு கார் வந்து நின்றது. காருக்குள் இருந்து மிகவும் நேர்த்தியாக கீழே இறங்கினாள் சாந்தி. அந்த நேரம் அவன் இன்னும் திறக்கப்படாத ஒரு கடை முன் குளிருக்கு போர்வை கூட இல்லாமல் சுருண்டு படுத்து நடுங்கிக் கொண்டிருந்தான். ஒரு நொடி அவனை பார்த்து கொண்டிருந்தவள், பின் என் கூட வா என்றாள். சிறு வயதிலிருந்தே சாந்தி மீது அவனுக்கு ஒரு மரியாதை இருந்தது. அதனால் அவன் எந்த மறுப்பும் சொல்லாமல் அமைதியாக எழுந்து அவளோடு சென்றான். முதலில் அவனை ஒரு கடைக்கு அழைத்து சென்று காலை உணவை வாங்கி கொடுத்தவள் பின்பு சென்னையில் இருந்த ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றாள். சஞ்சய், உனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலையா? நீ ரொம்ப மோசமா இருக்கிறதா நினைக்கிறியா என்றாள். சஞ்சய் ஆம் என்று வேகமாக தலையசைத்தான். பின்பு அங்கிருந்த ஆதரவற்ற குழந்தைகளை கை காட்டிய சாந்தி, சஞ்சய், உன்னை விட இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எவ்வளவு மோசமா இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. என்னதான் அவங்க ஆசைப்பட்டாலும் ஒரு நாள் கூட அவங்களால வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வீடு கிடையாது. சில நேரம் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கூட கிடைக்காது என்றாள். இதை சொல்லி முடித்தவள் அவசரப்படாமல் மிகவும் பொறுமையான குரலில், உண்மைதான், நீ எந்த தப்பும் பண்ணலதான். ஆனா உன்னோட பொறப்பு ரொம்பவே தப்பானது. நீ எப்பவும் சேதுவை விட அதிகமா எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த மோகன் குடும்பம் அது சேதுவுக்கானது. எப்பவும் நீ இருக்கிறது அவனுக்கு ஒரு அச்சுறுத்தலாதான் இருந்துட்டு இருக்கும். நீ என்னைக்காச்சும் சேதுவோட ஃபீலிங்ஸ பத்தி நினைச்சு பாத்திருக்கியா? அவன் தான் இந்த மோகன் குடும்பத்தோட ஒரே வாரிசு. ஆனா நீ அவங்க அப்பா பண்ணின மிகப்பெரிய தப்பு, அவ்வளவுதான் என்றாள். அப்புறம் உங்க அம்மா, அவளை பத்தி நீ எப்பவும் புரிஞ்சுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அவ உன்னை பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் எப்பவும் உன்னோட திறமைய யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும்னு நினைக்கிறா. அவள் சொல்வதற்கான அர்த்தம் சஞ்சய்க்கு புரியவில்லை என்பதால் அவன் அவளை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். நிதானமாக அவனை பார்த்த சாந்தி, நீ மட்டும் சேதுவுக்கு அச்சுறுத்தலா இருந்தனா நான் உன்னை இவ்ளோ கம்ஃபர்டபுளா வளர விட மாட்டேன். அதுக்குத்தான் உங்க அம்மா உன்னோட திறமைய மறைச்சு வச்சிருக்கா என்றாள். சஞ்சய் அதிர்ந்து போனான். ஆனால் என்னதான் அந்த வார்த்தைகள் அச்சுறுத்துவதாக இருந்தாலும் அதை அவள் சொன்ன விதம் அச்சுறுத்த கூடியதாக அவனுக்கு தோன்றவில்லை. அந்த நேரத்தில் சாந்தி ஏன் இதை சொல்கிறாள் என்பது அவனுக்கு புரியவில்லை. நிதானமாக யோசித்த போது அவனுக்கு அவள் சொல்வதன் அர்த்தம் புரிந்தது. அவள் அவனை வெளிப்படையாக எச்சரிக்கிறாள். அவன் மட்டும் அவள் மகனை விட சிறந்தவனாக இருந்தால் அவனை தான் உயிரோடு விடமாட்டேன் என்பதைத்தான் அவள் இப்படி சொல்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. உண்மையில் இதுதான் அவளால் அவனுக்கு செய்ய முடிந்த மிகவும் அன்பான செயல். அவனுக்கு எதிராக செயல்படும் எண்ணம் இல்லாததால் அவள் அனைத்தையும் முன்னதாக அவனுக்கு எடுத்துச் சொன்னாள். அந்த நேரத்தில் அவள் சொல்வது அவனுக்கு ஓரளவிற்குத்தான் புரிந்தது. ஆனாலும் அவன் தலையசைத்தான். அதன் பின் தன் கையில் இருந்த ஒரு செக்கை எடுத்து நீட்டியவள், இதுல 1,00,000 ரூபாய் இருக்கு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல வீட்டுக்கு திரும்பி வர்றதும் வராததும் ஓ விருப்பம் என்று சொல்லிவிட்டு அவள் அந்த இடத்தை விட்டு சென்றாள். அவன் தன் கையில் இருந்த செக்கையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டுமா, இல்லை இதை எடுத்துக்கொண்டே வேறு எங்காவது சென்றுவிட வேண்டுமா என்பது அவனுக்கு புரியவில்லை. ஆனால் சிறிது நேரம் கழித்து அவளது கார் திரும்பி வந்தது. வெளியே அவன் அருகே வந்து அவன் தோளில் கை வைத்த சாந்தி, நேத்து நைட்டெல்லாம் உங்க அம்மா தூங்காம அழுதுட்டே இருந்தா. அவ சாப்பிட கூட இல்ல. நீ திரும்ப வருவேன்னு அவ இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்கா என்று சொல்லிவிட்டு அவள் மீண்டும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள். இந்த செக்கை கொடுத்த பிறகு சாந்தி அங்கிருந்து சென்று விடுவாள் என்றுதான் சஞ்சய் நினைத்திருந்தான். இதற்கு மேல் அவளால் என்ன செய்ய முடியும்? அத்தோடு அவன் அங்கிருந்து சென்று விட்டால் அது அவளுக்கும் அவள் மகனுக்கும் நல்லதுதானே. ஆனால் தன் டீனேஜின் ஆரம்பத்தில் இருந்த ஒரு சிறுவனுக்கு இது மிகவும் கடினமான ஒன்று. அதனால் ஒரு பெண்ணின் தாயுள்ளம் மீண்டும் அவளை அங்கு வரவழைத்தது. சஞ்சய் எல்லாவற்றையும்
யோசித்து பார்த்து மீண்டும் வீட்டிற்கு திரும்பி சென்றான். சாந்தி சொன்னது உண்மைதான். அழுது அழுது லீலாவதியின் கண்கள் இரண்டும் வீங்கி இருந்தது. அவன் வீட்டிற்கு வந்ததும் ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்தவள் பின் அவனை அடித்துக் கொண்டே கதறி அழ ஆரம்பித்தாள். இந்த நிகழ்விற்கு பிறகு அவன் வீட்டை விட்டு எங்கும் ஓடிப்போக நினைத்தது இல்லை. இப்போதும் அப்படித்தான். லீலாவதிக்கு நிறைய கோபம் இருந்தது. அதை தனித்துக் கொள்வதற்கான வழி இல்லை. அவள் தனியாக இருப்பதால் அவள் மிகவும் பரிதாபமாக இருக்கிறாள் என்று நினைத்து கொண்ட சஞ்சய் அடி விழுந்த தன் கன்னத்தை துடைத்து கொண்டே சஞ்சய் நிமிர்ந்து நின்று ஒரு நொடி லீலாவதியை பார்த்தவன் பிறகு அந்த அறையில் இருந்த மற்றவர்களை பார்த்தான். முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் சந்திரமோகன் இதை பார்த்து கொண்டிருந்தார். சேதுவின் கண்களில் மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் ஒரு முறை மட்டும் லீலாவதி சஞ்சயை அடித்திருந்தால் அவன் கொஞ்சம் அதிருப்தியில் இருப்பது போல் தோன்றியது. சாந்தி மட்டும் நடுநிலையாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் சஞ்சயின் இதயத்தில் ஒரு மெல்லிய வலி தோன்றுவது போல் இருந்தது. அவளிடம் நம்பிக்கையின்மையும் பெரும் ஏமாற்றத்தையும் அவனால் உணர முடிந்தது. கடைசியில் தன் மகனின் உண்மை தன்மையை கண்டுபிடித்ததால் தான் அவள் மிகவும் ஏமாற்றம் அடைந்தாள் போல என்று நினைத்து கொண்டான். அந்த எண்ணம் மனதில் தோன்றியவுடன் தலையை குனிந்து பார்வையை விலக்கினான். அதே நேரம் லீலாவதி சஞ்சயை இறுக்கமாக பிடித்து கொண்டு பேச ஆரம்பித்தாள். டே, உண்மையை சொல்லு, அந்த தீக்ஷிதா நாதன் குடும்பத்தோட பொண்ணுன்னு உனக்கு முன்னவே தெரியுமா? நீ உங்க அண்ணனை பழி வாங்கறதுக்காகத்தான் அவளை மயக்கி காதலிச்சியா என்றாள். சஞ்சய் கண்களை சுருக்கி லீலாவதியை முறைத்து பார்த்தான். ஆக தீக்ஷியை வற்புறுத்தி அந்த சேதுவிற்கு திருமணம் செய்து வைக்க அவர்கள் இதை ஒரு காரணமாக பயன்படுத்த போகிறார்களா என்று தன் மனதிற்குள்ளாகவே கேட்டுக்கொண்டான். இதை மட்டும் தீக்ஷியின் பெற்றோர் நம்பினார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களே இந்த திருமணத்தை நிறுத்தி விடுவார்கள். சஞ்சய் தன் இதயத்தின் ஓரத்தில் பெரும் வலியை உணர்ந்தான். பாகம் 535. சஞ்சய் சேதுவை பழிவாங்குவதற்காகத்தான் தீக்ஷியை திட்டம் போட்டு காதலித்து அனைவரையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று லீலாவதி அவன் மீது சுமத்திய குற்றச்சாட்டை கேட்டு அவன் இதயத்தில் ஓரத்தில் பெரும் வலி தோன்றியது. லீலாவதியை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தவன் பின்பு தன் தந்தையை பார்த்து, இல்ல, எனக்கு முன்னவே இந்த விஷயம் தெரியாது என்றான். என்னது, இல்லையா? இப்ப வரைக்கும் பிடிவாதமா நீ தப்பு செய்யலன்னு சாதிக்க பாக்குறியா என்று கேட்ட லீலாவதி சஞ்சயை கோபமாக முறைத்து பார்த்து, சஞ்சய், இப்பவே நீ தீக்ஷிக்கு கால் பண்ணி நீ பண்ணின எல்லாத்தையும் சொல்லு. தீக்ஷிக்கும் உங்க அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு திட்டம் போட்டுதான் நீ இந்த வேலையெல்லாம் பண்ணுனேன்னு சொல்லு என்று அதிகாரமாக சொன்னவள் தன் போனை எடுத்து, நீ அவளுக்கு கால் பண்ணலனா நான் அவளுக்கு கால் பண்றேன். என்ன பண்றது? என் பையன் தப்பு பண்ணுனா அத நான் தானே சரி பண்ணி ஆகணும். நான் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். அந்த பொண்ணு நம்பர் சொல்லு என்றாள். சஞ்சய் அமைதியாக இருந்தான். ஆனால் முந்திக் கொண்டு வந்த சேது, எனக்கு தெரியும் என்று சொன்னவன் தீக்ஷியின் நம்பரை சொன்னான். தன் போனில் நம்பரை டைப் செய்த லீலாவதி கால் செய்ய தயாராக இருப்பதை சஞ்சய் பார்த்தான். அவன் ரத்தம் கொதிக்க ஆரம்பித்து கொந்தளிக்கும் போது ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து அவள் அருகே சென்றவன் அவள் கையில் இருந்த போனை வாங்கி காலை கட் செய்தான். அதன் பின் அதை தரையில் தூக்கி வீசினான். டம் என்ற சத்தத்தோடு கீழே விழுந்த செல்போன் சுக்கு நூறாக உடைந்து நொறுங்கியது. குழந்தை பருவத்திலிருந்து அவன் சாந்தமானவனாகவும் அனைவருக்கும் அடங்கி போகிறவனாகவும் தான் இருந்தான். அவன் வன்முறையாக பதிலடி கொடுப்பது இதுதான் முதல் முறை என்பதால் அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போனார்கள். லீலாவதி சஞ்சயை நம்ப முடியாமல் பார்த்து பயந்து நடுங்கத் தொடங்கினாள். அதே நேரம் சேது தன் அப்பாவின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டான். தன் கோழை மகனை பார்த்த சாந்தியின் கண்களில் ஏமாற்றத்தின் வெளிப்பாடு தெளிவாக தெரிந்தது. திகைப்போடும் அதீத கோபத்தோடும் சஞ்சயை பார்த்த சந்திரமோகன், டேய் சஞ்சய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எங்களை எதிர்த்து சண்டை போட போறியா என்றார். அவர்களில் யாரையும் பார்க்காமல் தரையில் கிடந்த உடைந்த செல்போனை மட்டும் உற்று பார்த்த சஞ்சய் நிதானமான குரலில், நம்ம குடும்ப விவகாரத்துக்கும் தீக்ஷிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றான். இதை சொல்லிவிட்டு லீலாவதியை எச்சரிக்கும் பார்வை பார்த்தவன், நீங்க மட்டும் தீக்ஷியோட குடும்பத்துக்கு போன் பண்ணி முட்டாள்தனமா ஏதாவது சொன்னீங்கன்னு தெரிஞ்சது
அப்புறம் நான் நமக்குள்ள இருக்கிற இந்த அம்மா மகன் உறவை மதிக்கலன்னு நீங்க என்ன குறை சொல்லக்கூடாது என்றான். கோபத்திலும் அச்சத்திலும் நடுங்கிக் கொண்டிருந்த லீலாவதி ஒரு சூனியக்காரியின் முகபாவத்தோடு சஞ்சயை பார்த்து, சஞ்சய், நீ என்ன சொல்ல வர? உன்னை பெத்து இத்தனை வருஷம் வளர்த்துனதுக்கு இதுதான் நீ செய்யற கைமாறா? நீ என்ன பண்ண போற? அடிக்க போறியா இல்ல கொல்ல போறியா என்றாள். அவளுக்கு ஏதோ பதிலடி கொடுக்க சஞ்சய் வாய் திறந்த நேரம், போதும் நிறுத்துங்க என்ற ஒரு கணீர் குரல் அந்த அறையை அதிர வைத்தது. அனைவரும் அதிர்ந்து போய் சாந்தியை திரும்பி பார்த்தார்கள். மிகவும் சோர்வாக அனைவரையும் பார்த்தவள் வாசலை நோக்கி கை காட்டி, கெட் அவுட் என்று கத்தினாள். லீலாவதியின் முகத்தில் வெறுப்பு மின்னியது. அவள் சந்திரமோகனை பார்க்க அவர் ஏதோ பயந்து போனது போல் லீலாவதியையும் சஞ்சயையும் பார்த்து, அதான் சாந்தி சொல்லிட்டால, இன்னும் ஏன் 2 பேரும் நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சீக்கிரம் வெளியே போங்க என்று பரபரத்தார். அதே நேரம், அம்மா, அந்த தீக்ஷியோட விஷயம் என்று சேது ஆரம்பிக்கவும், நான் வெளியே போங்கன்னு சொன்னேன், யாரும் என் கண் முன்ன நிக்க கூடாது, எல்லாரும் வெளியே போங்க என்றாள் கோபமாக. சாந்தியின் கூச்சல் சேதுவிற்கு ஒரு பயத்தை கொடுத்தது. அவன் சட்டென அமைதியானான். ஆனால் சாந்தியின் அருகே சென்ற சந்திரமோகன், சாந்தி என்று ஏதோ பேச ஆரம்பிக்கவும், கெட் அவுட் என்று மீண்டும் சாந்தியிடமிருந்து பலமான சத்தம் வந்தது. ஓகே ஓகே, கோபப்படாத, நான் வெளியே போறேன் என்று சொன்ன சந்திரமோகன் வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். அனைவரும் கதவை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். அவர்கள் வீட்டு வாசலை நெருங்கியதும், சஞ்சய் என்று சாந்தியின் சத்தமான குரல் கேட்டது. அனைவரும் அப்படியே நின்றார்கள். சஞ்சய் சாந்தியை திரும்பி பார்த்தான். திடீரென்று அவளுக்கு 10 வயது கூடிவிட்டது போலவும் ஏதோ ஒரு ஏமாற்றத்தை சுமந்து கொண்டு அவள் தவிப்பது போலவும் அவனுக்கு தோன்றியது. அவள் அவனை பார்த்து, சஞ்சய், நீ எனக்கு கொடுத்த வாக்க எப்பவும் மறக்க மாட்டேன் நம்புறேன் என்றாள். கண்களை சுருக்கி அவளை பார்த்தவன் ஒரு நொடி அமைதிக்கு பின், எதுவும் எல்லை மீறி போகாத வரைக்கும் நானும் நான் சொன்ன வாக்க மீறி போக மாட்டேன் என்றான். சரி என்று தலையசைத்த சாந்தி சந்திரமோகனையும் சேதுவையும் பார்த்து, இந்த விஷயத்தை இத்தோட விட்டுருங்க என்று சொல்லிவிட்டு யாரையும் கண்டு கொள்ளாமல் மாடி படிக்கட்டுகளில் ஏறி மேலே சென்றாள். அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததும் லீலாவதியை ஒரு பொருட்டாக கூட கண்டு கொள்ளாமல் சஞ்சய் தன் காரை ஸ்டார்ட் செய்து விருட்டென்று அங்கிருந்து சென்றான். மின்னல் வேகத்தில் பறக்கும் அந்த காரையே பார்த்து கொண்டிருந்த சந்திரமோகன் ஒரு பெருமூச்சு விட்டார். அதே நேரம் வெளியே வந்த சேது லீலாவதியை பார்த்து, நான் உங்களை வீட்ல டிராப் பண்றேன் என்றான். லீலாவதியின் முகம் உற்சாகமாக மாறியது. சந்திரமோகன் அவனை தடுக்க முயன்றார். ஆனால் அதற்குள் அவன் காரை ஸ்டார்ட் செய்திருந்தான். அத்தோடு லீலாவதியும் வேகமாக காருக்குள் ஏறி இருந்தாள். இப்போது எப்படி சாந்தியை சமாதானப்படுத்துவது என்பதில்தான் சந்திரமோகனின் கவனம் முழுவதும் இருந்ததால் அவர் இவர்கள் இருவரை பற்றியும் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. கார் ஸ்டார்ட் ஆகி மோகன் குடும்பத்து வீட்டை விட்டு சிறிது தூரம் சென்ற பிறகு சாலை ஓரமாக நின்றது. பின்னால் திரும்பி பார்த்த லீலாவதியை முறைத்து பார்த்த சேது, ஒரு நாள் நீங்க தான் என்னோட நெஜ அம்மான்னு சொன்னீங்க, ஆனா நான் அதை இப்ப வரைக்கும் நம்பல. உண்மையிலேயே நீங்க என்னோட நெஜ அம்மாவா இருந்தா அதை நிரூபிச்சு காட்ட வேண்டிய நேரம் இதுதான் என்றான். இதை கேட்டதும் லீலாவதியின் கண்கள் மின்ன ஆரம்பித்தது. சேதுவை ஏக்கமாக பார்த்தவள், நான் அதை எப்படி நிரூபிக்கிறது என்றாள். அவளை நிதானமாக பார்த்த சேது, இந்த கல்யாணத்தை நிறுத்த நீங்க எனக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி நான் தீக்ஷிய கல்யாணம் பண்ணிக்கவும் நீங்க எனக்கு உதவி பண்ணணும். இது மட்டும் நடந்துருச்சுன்னா நீங்க தான் என் அம்மான்னு நான் நம்புறேன் என்றான். லீலாவதியின் கண்கள் சிவந்தது. கண்ணீரோடு சேதுவை பார்த்தவள், சேது, நான் சத்தியமா சொல்றேன், நான் தான் உன்னோட அம்மா. நீ ஏன்பா என்ன நம்ப மாட்ற என்றாள். சேது எதுவும் பேசாமல் உதட்டை பிதுக்கி அவளை பார்த்து கொண்டிருந்தான். சுற்றி முற்றி ஒரு முறை பார்த்த லீலாவதி தன் குரலை தாழ்த்தி கொண்டு, அந்த சாந்திக்கு என்னை விட ஒரு நாள் முன்னதான் குழந்தை பிறந்துச்சு. நாங்க 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தோம். அதனால யாரும் இல்லாத நைட் நேரமா பார்த்து நான் 2 குழந்தைங்களையும் மாத்தி வச்சுட்டேன். என்ன தவிர இப்ப வரைக்கும் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது என்றாள். முகம் சுளித்து அவளை பார்த்த சேதுவிற்கு அவள் முகத்தில் இருந்த தீவிரத்தை பார்க்கவும் அவள் உண்மையைத்தான் சொல்கிறாள் என்று ஒரு நம்பிக்கை வந்தது. கோபமாக அவளை பார்த்தவன்,
நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா நீங்க எப்பவும் இத வெளியே சொல்லாம வாய மூடிட்டு இருக்கிறது தான் நம்ம 2 பேருக்கும் நல்லது என்றான். லீலாவதி உடனே தன் உதடுகளை இறுக்கி மூடிக்கொண்டாள். சேதுவிற்கு வந்த ஆத்திரத்திற்கு அவளை இப்போதே கொன்றுவிட்டால் இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் மறைத்து விடலாம் என்று தோன்றியது. அதே கோபத்தோடு அவளை பார்த்தவன், இத்தனை வருஷமா எப்படி நடிச்சிட்டு இருந்தீங்களோ இனிமேயும் அப்படியே இருக்கணும், புரியுதா என்றான். ஏதோ பேச வாய் திறந்த லீலாவதி சேதுவின் முகத்தில் இருந்த மாற்றத்தை பார்க்கவும் எதுவும் பேசாமல் அப்படியே தன் வாயை மூடிக்கொண்டு வேகமாக தலையசைத்தாள். அப்போதுதான் சேதுவிற்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. சந்திரமோகனின் செல்ல மகனாக இத்தனை வருடங்களாக அந்த வீட்டில் இருந்ததால் சேதுவிற்கு நன்றாகவே தெரியும், சஞ்சயோடு ஒப்பிடும் போதும் அவன் எந்த வகையிலும் சிறந்தவன் கிடையாது. உண்மையில் சந்திரமோகன் சாந்தியை மிகவும் நேசித்தார். இத்தனை வருடங்களாக இப்போதும் அவளது முதுமை காலத்திலும் அவர் அவளை காதலித்துக் கொண்டிருக்கிறார். அவளுக்கு இடமளிக்கவும் அவளுக்கு அடிபணியவும் அவர் மிகவும் தயாராக இருக்கிறார் என்பது சேதுவிற்கு தெரியும். அவளை மகிழ்விக்க எல்லா வழிகளிலும் அவர் முயற்சி செய்வார். உண்மையில் அவர் நேசித்த மகன் அவன் கிடையாது, அவர் நேசித்தது சாந்தியின் மகனைத்தான். இப்போது சாந்தியின் மகனாக இருப்பதால் மட்டும்தான் அவனுக்கு இந்த செல்வமும் செல்வாக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது. எப்போது அது உண்மையில்லை என்ற விஷயம் தெரிய வருகிறதோ அடுத்த நொடி அவர் இவனை தூக்கி போட தயங்க மாட்டார். ஏற்கனவே சேதுவிற்கு கம்பெனியில் யாருடைய ஆதரவும் கிடையாது, வெளி உலகில் நல்ல பெயரும் கிடையாது. அவன் தந்தையின் ஆதரவு ஒன்றை மட்டும்தான் நம்பி இருக்கிறான். அவர் மட்டும் அவனுக்கு எதிராக திரும்பினால் அவன் தெருவிற்கு வரவேண்டியதுதான். இங்கே சென்னையில் இத்தனை விஷயங்கள் நடந்து கொண்டிருக்க இது எதுவும் தெரியாமல் பெங்களூரில் தன் நாட்களை நகர்த்தி கொண்டிருந்தாள் அவந்திகா. இப்போது ஒரு பொக்கேவை மயங்கி போய் அவள் பார்த்து கொண்டிருந்தாள். பிரின்ஸின் கேமிங் கிளப்பில் திடீரென அவளுக்கு நினைவு திரும்பியது. அவள் வீட்டிற்கு விரைந்து சென்று அரவிந்திடம் அனைத்தையும் சொல்ல வேண்டும் என்றுதான் வீட்டிற்கு சென்றாள். ஆனால் அவள் எதிர்பாராத விதமாக கையில் ஒரு பொக்கேவோடு வீட்டில் அவளுக்காக காத்திருந்தான் நரேன். கண்களை சுருக்கி அவனை பார்த்த அவந்திகா, நரேன் என்ன இதெல்லாம் என்று கேட்கவும், அவந்திகா உனக்கு ரோஜானா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் என்று சொல்லி அந்த பொக்கேவை அவந்திகாவின் கையில் கொடுத்தான். அவந்திகா என்ன பேசுவது என்று தெரியாமல் அந்த பொக்கேவை பார்த்து கொண்டிருக்க அவள் கையை பிடித்த நரேன், அவந்திகா நீ எல்லாத்தையும் மறந்துட்டல, அதனால நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். கண்டிப்பா அங்க போனா உனக்கு ஏதாவது சில விஷயம் ஞாபகத்துக்கு வரும் என்று சொல்லியவன் வேகமாக காரின் கதவை அவளுக்காக திறந்து விட்டான். அவந்திகா ஒருவித எச்சரிக்கையுடன் உதட்டை கடித்தாள். அவள் தன் ஞாபகத்தை இழப்பதற்கு முன்பு அந்த மனிதன் செய்த விஷயங்களை நினைவு கூர்ந்து பார்த்தாள். அவளுக்குள் அளவில்லாத கோபம் தோன்றுவதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இந்த எண்ணங்கள் அவள் மனதை குழப்பிக் கொண்டிருக்கும் நேரம் அவளை குழப்பமாக பார்த்து, என்னாச்சு அவந்திகா, நீ ஏன் காருக்குள்ள ஏற மாட்ற என்றான். ஒரு நொடி அவனையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த அவந்திகா அதன் பின் எதுவும் பேசாமல் காரில் ஏறினாள். அவளுக்கு நினைவு தெரிந்ததை எந்த காரணம் கொண்டும் அவன் கண்டுபிடித்து விட அவள் அனுமதிக்க கூடாது. அதனால் இப்போது அவனுடன் செல்வதுதான் அவளுக்கு நல்ல முடிவாக தோன்றியது. என்னதான் அவளுக்கு தன் நினைவுகள் எல்லாம் மீண்டும் வந்து அவன் அவளிடம் நடந்து கொண்டது அனைத்தும் ஞாபகத்திற்கு வந்தாலும் இப்போது அவன் முகபாவத்தை வைத்து அவன் அவளை எதுவும் செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்ததால் காரில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவன் அவளை அப்படி எங்கு அழைத்து செல்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளத்தான் அவளுக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது. கார் தெருக்களில் மெதுவாக நகர்ந்து சென்று கொண்டிருந்தது. அவந்திகா ஜன்னலின் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் 8 வருடங்களாக பெங்களூரில் இல்லாததால் அந்த தெருக்களில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தது. அதனால் அவளுக்கு தெரிந்த இடங்கள் இன்னும் பரிச்சயமானவையாக இருந்தாலும் அவை விசித்திரமாக இருந்தன. அவளை எங்கு அழைத்து செல்கிறான் என்று நரேனும் சொல்லவில்லை, அவளும் கேட்கவில்லை. அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை அவள் குறிப்பெடுத்து அதை அவள் நினைவில் வைத்திருக்கும் பெங்களூருடன் தொடர்பு படுத்தி பார்க்க முயன்றாள். அதனால் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்று அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. ஏதாவது தவறாக நடப்பது தெரிந்தால் அரவிந்திற்கு கால் செய்யலாம் அல்லது அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாம் என்று போனையும் தயாராகத்தான் வைத்திருந்தாள்.
கார் ஒரு வளைவில் திரும்பியதும் அங்கு ஒரு காரமான சூப் கடை இருந்தது. அந்த கடையை பார்த்ததும் தன்னையும் அறியாமல் அவந்திகாவின் முகம் ஆர்வமாக மாறியது. இதை கவனித்த நரேன், என்னாச்சு அவந்திகா, உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சா என்றான் ஆர்வமாக. வேகமாக தலையசைத்த அவந்திகா, இல்ல, எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. ஆனா இது ரொம்ப பழக்கப்பட்ட இடம் மாதிரி தோணுது என்றாள்.